வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று ஒரு அருமையான நிதி கதையை பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற மரக்கடைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காடுக்கு சென்று மரம் வெட்டி அதை சந்தையில் விற்று வாழ்க்கை நடத்தினான். அவன் மிகவும் ஏழை, ஆனால் அவன் மிகவும் நேர்மையானவன். ஒரு நாள் ராமு காடில் ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அப்போது அவன் கோடாரி திடீரென கையிலிருந்து வழுந்து அருகிலிருந்த ஆற்றில் விழுந்தது. ராமு மிகவும் கவலையடைந்தான். இதுதான் என் வாழ்க்கை நடத்தும் ஒரே கருவி, இப்போது என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டான். அவன் ஆற்றின் கரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று அந்த ஆற்றிலிருந்து ஒரு தேவதை வெளியில் வந்தாள். ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். ராமு நடந்ததையெல்லாம் நேர்மையாக கூறினான். தேவதை ஆற்றுக்குள் சென்று ஒரு தங்க கோடாரி கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி என்று கேட்டாள். ராமு உடனே சொன்னான், இல்லை அம்மா, அது என்னுடையது இல்லை. பிறகு தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று வெள்ளி கோடாரி கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி என்று கேட்டாள். ராமு மீண்டும் சொன்னான், இல்லை, அது என்னுடையதில்லை. மூன்றாவது முறை தேவதை இரும்பு கோடாரி கொண்டு வந்தாள். அதை பார்த்த ராமு மகிழ்ச்சியுடன் சொன்னான், ஆமாம், இதுதான் என்னுடைய கோடாரி. ராமுவின் நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தாள். நீ மிகவும் நேர்மையானவன், அதனால் இந்த 3 கோடாரிகளையும் உனக்கே பரிசாக கொடுக்கிறேன் என்றாள். அந்த நாளிலிருந்து ராமுவின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் நேர்மையாக உழைத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், நேர்மை எப்போதும் நம்மை உயர்த்தும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் பல அருமையான கதைகள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சந்திப்போம். இந்த கதையில் உங்களுக்கு என்ன பாடம் கிடைத்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம்.